ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் கிரைண்டரில் தான் ஆட்டி இட்லி சுட்டுருப்பீங்க. நான் மிக்சியில் ஆட்டி எப்படி சொல்லலான்னு வாங்க சொல்கிறேன். நல்லா கடை இட்லி மாதிரி பஞ்சு பஞ்சுன்னு வரும். நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் செய்யுங்க. 200 கிராம் படியில் தாங்க அரிசி எடுத்திருந்தேன். 4 படி எடுத்திருந்தேன். 4 படினா 800 கிராம் வரும். 800 கிராம்னா படி அளக்கில் அரை படிங்க. என்ன அரிசினா நான் சமைக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உளுந்து எவ்வளோன்னா 100 கிராம் படிங்க. அதில் ஒரு படி தான் நான் போட்டிருந்தேன். கூட்டு உளுந்து தாங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சோண்டு வெந்தயம் ஊற போட்டுக்கிறேங்க. இதையெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா நம்ம கூட்டு உளுந்தை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய தோல் நல்லா எடுத்துருங்க. ஒரு 5-6 டைம் கழுவுனின்றாலே அந்த தோல் நல்லா போயிடும். 1-2 தோல் இருந்தால் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல சத்து தான் அது. அப்புறம் அரிசியை ஒரு 5 டைம் கழுவிக்கிறோங்க. அப்படியே நம்ம மிக்சி சாருக்கு மாற்றிக்கிறலாங்க. உளுந்து எல்லாத்தையுமே போட்டுருங்க. வெந்தயம் வச்சுருந்தோம்னா அதையும் உளுந்தோடு சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. உளுந்து கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கை விட்டு பார்த்தோம்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரமோ அதுக்கு மாற்றிக்கிறோங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம அரிசி அரைக்கலாம். அரிசி ஒரு 3 கை போட்டு அரைச்சிக்கிறோங்க. அரிசி 3 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே டயத்தில் போட்டு அரைக்க முடியாது. மிக்சி சின்ன மிக்சி தானே, அதுவுமே தண்ணியாக தான் இருக்கணுங்க. கைவிட்டு பார்த்தோம்னா தண்ணியாக தான் அரைக்கணும். கெட்டியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் அரிசி வச்சுக்கிறோங்க. அதோட உப்பு கொஞ்சம் போட்டு, கல் உப்பை போட்டு எவ்வளோக்கு அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை போட்டு ஊற்றி நம்ம அதோட கரைக்கணுமுங்க. கையை விட்டு நல்லா கரைச்சிடணுங்க. அந்த உளுந்தும் அரிசியும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? அப்படி நல்லா கரைச்சிட்டு ஒன்றா எல்லாம் சேர்ந்த பிறகுங்க அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். காலையில் திறந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க நல்லா பொங்கி வந்திருக்குங்க. இட்லிக்கு அப்படி பஞ்சு பஞ்சுன்னு ஒரு தோசைக்குமே வரும். இட்லி ஊற்றுனோம்னா வச்சுக்கோங்களே சூப்பராக வருங்க பஞ்சு பஞ்சுன்னு. உங்கள் வீட்டில் 2 பேர் 3 பேர்னா இருந்தீங்கன்னா கிரைண்டரில் ஆட்டணும்னு அவசியம் இல்லைங்க. மிக்சிலேயே ஆட்டி இந்த மாதிரி சுட்டுக்கலாம். பாருங்களேன், ஊற்றி வச்சுட்டு அப்படியே இட்லி பாத்திரத்துக்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா இதுக்கு நான் தக்காளி சட்னி சாம்பார் வச்சுருந்தேங்க. குழந்தைங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்குன்னு சாம்பாரும் கொஞ்சம் வச்சுக்கிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க.